வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம். 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடர்ந்து 14 வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உயர்நிலை ஜோதிட வகுப்பு அருமையாக, பிரமாதமாக, பிரம்மாண்டமாக, சூட்சமங்கள் நிறைந்த வகுப்பாக, வெளிப்படையாக சொல்லித் தருகின்ற வகுப்பாக ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆன்லைன் ஜூம் வகுப்பு. உலக நாடுகளில் நீங்கள் எங்கிருந்தாலும் இதை பயிற்றுவிக்கலாம். அடிப்படை ஜோதிடம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு உயர்நிலை ஜோதிடத்தை படித்து நீங்களும் ஒரு சிறந்த ஜோதிடராகணும். சூட்சமங்களை வருகின்ற கிளைண்ட்டுக்கு அற்புதமாக, தத்ரூபமாக நீங்களும் சொல்லி, நீங்களும் பெருமையாக, பிரம்மாண்டமாக இந்த துறையில் கொடிகட்டி பறக்கணும் அப்படின்னா இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். கீழ்கண்ட நம்பருக்கு முன்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் விரைந்து முன்பதிவு செய்து இந்த வகுப்பில் இணைய உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. உங்களை இந்த வகுப்பில் வருகின்ற வகுப்பில் நான் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க. வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு தலைப்பு, நிறைய பேர் கேட்குற கேள்விங்க. சார், நான் நிறைய பேருக்கு நல்லது செய்கிறேன், நிறைய உதவி செஞ்சுருக்கேன், ஆனால் அசிங்கம், அவமானம், நிறைய தடவை ஃபோன் எடுக்க முடியல, தலைமறை வாழ்க்கை வாழ்கிறேன், இதெல்லாம் எதனால அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே ஆதி முதல் அந்த மாதிரி A to Z பிளானட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடரை நான் புரிந்து வைத்திருக்கின்ற ஒரு விஷயம். அப்போ ஏன் அசிங்கம், அவமானம், நெருக்கடி வருதுன்னா அதுக்கு ஜாதக ரீதியாக ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்னன்னு பார்ப்போம். ஒருத்தருக்கு அவமானம், அசிங்கம், நெருக்கடி, தலைமறை வாழ்க்கை வரணும்னாலே அவர் ஜாதக ரீதியாக 6, 8, 12 தசாபுத்திகளில் லிங்க் ஆகி தசாபுத்தி நடத்தினா இது வந்துடும். 6, 8, 12 உங்க லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை சனி பார்த்தாலோ அந்த தசாபுத்தி நடக்கும்போது, உங்க லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சனி இருந்து அந்த தசாபுத்தி நடத்தும் போது, உங்க லக்னாதிபதிக்கு சனியினுடைய பார்வை, 8ஆம் அதிபதியினுடைய பார்வை அப்ப தசாபுத்தி நடத்தும் போது, இந்த காலகட்டத்தில் அமைதியாக போகணும். கூடவே அஷ்டமச்சனி, 7.5 சனி, கண்டகச்சனின்னு ஏதாவது ஒன்று வருது. கோச்சாரத்துல ராகு கேது குருவும் சரியில்லாத இடத்துல இருந்தாங்கன்னா அவமானத்தை நறுக்குன்னு ஊனிட்டு போயிருங்க. நிறைய பேர் ஐபி கொடுத்து வெளியே வந்துட்டேன் சார், கம்பெனி நடத்த முடியல அப்படின்னு சொன்னா 6, 8 தசாபுத்திகள் வரும்போதுதான் மேக்சிமம் இந்த முடிவு எடுக்கிறாங்க. அப்போ ஒரு தலைமறை வாழ்க்கை, சரியில்லாத ஒரு நெருக்கடிகள், ஒரு போராட்டம், அசிங்கம், அவமானம், மனநிம்மதியின்மை இதெல்லாம் கொடுக்கறதுக்கு மறுபடியும் சொல்றேன், 2ஆம் இடத்தில் உங்க லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கோச்சார சனி போகும்போது, அல்லது உங்க லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது, ஏன்னா 2ஆம் இடத்தை, உங்க லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது, 2ஆம் இடத்தில் சனி டிராவல் ஆகும்போது இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்றாரு. கொஞ்சம் நிதானமா, கவனமா இருக்கணும். அப்போ இந்த காலகட்டத்தில் உங்க ஜாதகத்தில் இப்படி போகும்போது நீங்க சைலண்டா இருக்கணும், நிதானமா இருக்கணும். யோக தசாபுத்தி நடந்தா கூட அந்த அசிங்க அவமானம் வருது, நெருக்கடிகள் இல்லாம நீங்க பாத்துக்கணும். அடுத்தது உங்க ஜாதக ரீதியா உங்க 5ஆம் அதிபதி, உங்க 11ஆம் அதிபதி, உங்க 3ஆம் அதிபதி, உங்க லக்னாதிபதி, இவங்க கூட லக்னம் 3, 5, 11 இந்த அதிபதிகளோட 6, 8, 12 கனெக்ட் ஆகி தசாபுத்தி நடந்தாலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா ஒரு அசிங்க அவமானத்தை, நெருக்கடிகளை அது கொடுத்துட்டு போயிடும். அது அந்த வடு, அந்த காயம் ஆறாம இருக்கும். என்ன நீங்க மருந்து போட்டாலும் ஆறாது, அவ்வளவு வலி வேதனையா இருக்கும். இது நாமளே ஏற்படுத்திக்கிறது. அந்த கிரகங்கள் பார்த்து நம்ம அதிகப்படியா போய் பார்த்து பழகி, இல்லை யாருக்காவது உதவி செய்ய போய், ஏதாவது சொத்துக்களை விற்க போய், இல்லை சொத்துக்களை வாங்க போய், உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் சொத்து பாக பிரிவினையே பண்றாங்க, ஒரு எழுதி வாங்குறாங்க அப்படின்னா அங்க என்ன நடக்கும், என்னை ஏமாத்தி வாங்கிட்டாங்கிற ஒரு பழி, இப்படியெல்லாம் சர்வசாதாரணமா வரக்கூடிய காலமா இந்த பீரியட் இருக்கும். அப்ப நீங்க நிதானமா உங்க ஜாதக ரீதியாக சில ஆய்வுகளை செஞ்சு, இப்படியெல்லாம் இருந்தா நம்ம அமைதியா இருக்கணும், கொஞ்சம் நெருக்கடிகளை குறைச்சிக்கிட்டு கவனமா போகணும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். உங்களுக்கு 6, 8 தசை நடந்தாலே, இல்லை புத்தி நடந்தாலே, நீங்க தொழில் நிறுவனம் நடத்திட்டு இருக்கீங்கன்னா ஜாக்கிரதையா இருக்கணும்.
ஒரு போராட்டத்தை கொடுத்துடாம பார்த்துக்கணும். இப்ப 6, 8 தசா புத்தி நடக்கும்போது பரிகாரமே இல்லையா சார் அப்படின்னா, ஆதரவற்றோர் இல்லம், முதியோர் இல்லம்னெல்லாம் நிறைய இப்ப இருக்கு. நிறைய சமூக ஆர்வலர்களால் நடத்தப்பட்டு நல்ல முறையாக அவங்கள பாதுகாக்கிறாங்க இல்லைங்களா? அந்த இடத்துகளுக்கு நீங்க போய் உணவு தானம் பண்ணுங்க. எளிமையான பரிகாரம். உங்க பிறந்த நாள் வரும், இல்லை உங்க வீட்டில் யாருக்காவது பிறந்த நாள், கல்யாண நாள் வரலாம். அப்போ நீங்க அந்த உணவு தானம் பண்ணும்போது அவங்க ஒரு நாள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு நிறைய போய் பார்ட்டிஸ் கலந்துக்கிறேன், நிறைய செலவு பண்றேன், நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளோட இருக்கு, அதெல்லாம் அப்புறம், அது உங்க பர்சனல். என்னோட கருத்து ஒரு ஜோதிட ரீதியா இன்னும் ஒரு ஆதரவு இல்லாத ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்காக நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். பண்ணும்போது அவங்க மனசு குளிரும். அன்ற ஒரு நாள் நீங்க கொடுக்குற அந்த உணவுக்கு வேல்யூபிளா இருக்கும். அப்போ அந்த உங்க ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற நெருக்கடிகளும் குறையும். பொதுவாகவே இது இருந்தால் தான் கொடுக்கணும்னு இல்லை, தாராளமாக எல்லாருமே செய்யும்போது இந்த 6, 8னுடைய வீரியங்கள் உங்க ஜாதக ரீதியாக இருந்தால் குறைஞ்சு போயிடும். 6ஆம் இடம் தான் எப்பவுமே ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் சோசியல் சர்வீஸ். ரிஷப லக்னம், விருச்சிக லக்னம் பாருங்க, நிறைய பொது தொண்டு செய்யணும்னு ஆசைப்படுவாங்க, யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு மைண்ட் இருக்கு. ஏன்னா லக்னாதிபதி அவங்களுக்கு 6ஆம் அதிபதி ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கும் லக்னாதிபதியோட 6ஆம் அதிபதி தொடர்பு, 6ஆம் அதிபதி லக்னத்தை பார்க்குறாரு அப்படின்னாலே உங்களுக்கு பொது தொண்டு, அதாவது சேவை செய்யணுங்கிற ஆசை இருக்கும். சேவை அப்படின்னா 6ஆம் இடம், பொது சேவை அப்படின்னா 6ஆம் இடம். அப்போ 6, 8 இந்த கனெக்ட் ஆகி ஏதாவது தொந்தரவு நடக்குது, ஒரு அசிங்க அவமானம் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னா நீங்கள் அதை சரி பண்ணிக்கங்க. அதுக்காக இந்த எளிய பரிகாரங்களை நீங்கள் பண்ணலாம். அல்லது ஏதேனும் உங்களுடைய பிறந்த கிழமை என்று ஒரு கோயிலில் போய் ஒரு அன்னதானம் போடுங்க. வெளியில் யாராவது ரொம்ப முதியோர்கள், ஆதரவற்றோர், ஏழைகள், ரொம்ப முடியாதவங்களாம் இருப்பாங்க, நல்ல உணவு தண்ணீர் பாட்டிலோட நீங்கள் கொடுக்கலாம். கொடுக்கும்போது உங்களுக்கு பிரச்சனையும் தீரும், ஒருவேளை அவர்களுக்கு உணவு கொடுத்த மன திருப்தியும் இருக்கும், நீங்களும் நிம்மதியாக இருக்கலாம். அன்னதானத்தை விட தலை சிறந்த பரிகாரம் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கப்பா சொல்லவே முடியாது, அவ்வளவு பேர் அன்னதானம் பண்ணுறாங்க. அது தெரிஞ்சு பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியல, ஆனால் அவர்களுக்கெல்லாம் புண்ணியம் காத்து கொண்டு இருக்கும், தலைமுறை நன்றாக இருக்கும். மறந்துடாதீங்க, அந்த தலைமுறை சூப்பராக இருக்கும் அன்னதானம் பண்ண பண்ண. ஒன்றும் இல்லை, ஒரு பாத யாத்திரை போகிற பக்தர்களுக்கு நீர்மோர் பந்தல் போட்டு கொடுத்து பாருங்க, அது புண்ணியம் உங்களை கொடையா காத்து நிற்கும். அப்போ வாழ்க்கையில் நான் கஷ்டப்படுறேன், நெருக்கடியில் இருக்கேன் அப்படின்னா அன்னதானம் பண்ண முடியலன்னா பரவாயில்ல, அன்னதானம் போய் சாப்பிடுங்க. பழனியில் போட்டு காலையில் 8 o'clock ஆரம்பித்தா இரவு வரைக்கும் இருக்குது. திருப்பதி போனீங்கன்னா ஃபுல் டே பண்ணுறாங்க அன்னதானம். நிறைய இடங்கள்ல அன்னதானங்கள் நடக்குது. உங்களுக்கு கஷ்டமான ஒரு தசை வருது, உங்களுக்கு சூழ்நிலை மோசமான ஒரு தசாபுத்தி நடக்குது, உங்களால் அன்னதானம் பண்ண முடியாது, ஒரு 1000 ரூபா 2000 ரூபா செலவு பண்ணுற சூழ்நிலை நான் இல்லை சார், அன்னதானம் போய் சாப்பிட்டு வாங்க. கௌரவம் பார்க்காதீங்க, சாப்பிட்டு வாங்க. நிச்சயமாக விமோச்சனம் கிடைக்கும், அட்டகாசமாக தீர்வு கிடைக்கும். இதில் சிம்பிள் ரெமெடிஸ், எளிய பரிகாரங்கள், ஆனால் பெரிய வேலையை செய்யும். என்னோட பரிகாரங்களில் எத்தனையோ நல்ல பரிகாரங்கள் எளிமையாக சொல்லி நிறைய கிளைண்ட் நல்லா இருக்காங்க. வெத்தலை மாலை ஆஞ்சநேயருக்கு போட சொன்னதில் கிட்டத்தட்ட ஒரு 3000 பேராவது ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு. அப்படி இன்னும் நம்ம எளிமையான பரிகாரங்களை தான் கொடுக்க நான் ஆசைப்படுறேன். சும்மா சிம்பிளாக இருக்கணும், நீங்கள் நல்ல ஜம்முன்னு வந்து திரும்ப நிற்கணும், சார் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற சன்மானமே, வேற எதுவுமே இல்லை. நான் உண்மையாக இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்போது இந்த 6, 8, 12 அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்தோட சனி தொடர்பு, இது எல்லாமே சில காலங்களில் கோச்சாரங்களில் சனி வரும்போதும் நிறைய அவமானங்களையும் அசிங்கங்களையும் தலைமறை வாழ்க்கையும் கொடுக்கறது. அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நெருக்கடி இல்லாமல் உங்கள் ஜாதகத்தையும் ஒரு ஆய்வு பண்ணி அந்த மாதிரி புத்திகள் வருது. இப்போ ஒருத்தர் வர்றாரு, சார் அடுத்தது 8ஆம் அதிபதியோட புத்தி வருது, ஒரு 1.5 வருஷத்துக்கு இருக்குது, நீங்கள் நிதானமாக இருங்க, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போகாதீங்க, யாரு கூடயும் பெருசாக பேசாதீங்க, பொறுமையாக போங்க, நான் அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறேன். அதுதான் பரிகாரம், அதுதான் பரிகாரம். அப்போ போய் நீங்கள் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் நீங்கள் பண்ணிங்கன்னா சிக்கலில் தான் மாட்டிக்குவீங்க. அப்போ அந்த காலகட்டங்களில் நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.